கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் சங்கீதம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்பதாக தாவீது ராஜா இந்த வசனத்தின் மூலமாக தன்னுடைய அங்கலாய்ப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவருக்கு இருந்த சத்துருக்களின் எண்ணிக்கை அதிகம். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தருக்கு முன்பதாக இருந்த ஒவ்வொரு நாளும் அவருக்கு மறைமுகமான எதிரிகள், கூடவே இருந்த எதிரிகள், ஜனங்களால் வந்த தீமைகள் என்று எப்பக்கத்திலும் அவருக்கு நெருக்கம் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் கடந்து எல்லாவற்றிலும் அவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அவர் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். அவர் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால், அவருடைய குடும்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமேயானால், மனைவியினால் வந்த துன்பங்கள் உண்டு. அவருக்கு சொந்த பையனே, சொந்த மகனே பதவிக்காக அவரை துரத்தி அவரை துன்பப்படுத்தின நாட்கள் உண்டு. ஜனங்கள் மூலமாக அவர் நிந்தையை அனுபவித்தார். இப்படி பலதரப்பட்ட நிந்தைகளை அனுபவித்த தாவீது ராஜா சொல்லுகிறார், எதுவரைக்கும் கர்த்தாவே சத்துரு தன்னை உயர்த்துவான், என்மேல் அவன் என்னிடத்தில் அவன் உயர்த்துவான் என்று அவர் அங்கலாய்க்கிறார். அதே போல்தான் யோபு ஒரு நாளிலே அவர் அங்கலாய்த்த பொழுது யோபுவின் மனைவி அவரை பார்த்து சொன்னார்கள், எதுவரைக்கும் உடைய உத்தமத்திலே நீ உறுதியாயிருப்பீர், தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்ற ஆலோசனை கூறினார்கள். ஆனால் யோபுவோ அவர் தன்னுடைய உத்தமத்திலே அவர் உறுதியாயிருந்தார். ஆகவே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அதை போல தாவீது ராஜாவும் அவர் இருதயத்திலே அவர் ஆலோசனைகளை அவர் பண்ணி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து சிந்தித்து கலங்கி அவர் என்ன செய்யலாம் என்று திகைத்து கொண்டிருந்தாலும் அவர் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், கர்த்தரின் வலது பாரிசத்திலே இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று கம்பீரமாக அவர் முழங்கினார். இன்னும் அநேக வசனங்களிலே கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்றார், கர்த்தரின் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் இருக்கிறார் என்றார். இப்படி அவர் கர்த்தரை அவர் முன்னிலைப்படுத்தினார். ஆகவே அவர் தன்னுடைய எல்லா சஞ்சலத்தையும் அவர் கடந்து ஆலோசனை கர்த்தரை அவர் துதித்து ஆர்ப்பரித்தார். ஆமென்.